ரோஹிணி, இந்த வீட்ல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. நீங்க எப்பவும் ஃபேர். சீதா நார்மல் ஃபேமிலில இருந்து வர ஒரு பொண்ணு. எனக்கும் அவ ஃப்ரெண்டு தான். நானும் ரவியும் லவ் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. இது எல்லாத்தையும் தாண்டி சீதா நம்ம ஃபேமிலில ஒரு பொண்ணு. மேரேஜுக்கு நம்ம தானே செய்யணும். சொல்ல போனா நீங்களும் 2 பவுன் கொடுக்கலாம். ஓ, அப்ப நான் வேற கொடுக்கணுமா? கொடுத்தாலும் தப்பு இல்லன்னு சொல்றேன். மீனாக்கு வேற யாரு இருக்கா? நம்ம தானே அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி. மீனா, நான் சொன்ன வார்த்தையை என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன். சொன்னா சொன்னதுதான். அதுவும் யாருக்காக செய்யறோங்கிறத விட என்ன ரீசன்காக செலவு பண்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னம்மா எல்லாரும் வெளியில வந்து நிக்கிறீங்க? என்னடா சரம்? என்னது ஆண்டி? நம்ம கத்தர சத்தம் கேட்டது. ஆமா, எங்க ரூம் வரைக்கும் கேட்டுச்சு. டேய், நானே இப்பதான் சவாரி போயிட்டு இருந்து கண்ண சந்திருக்கேன். திடீர்னு ஏதோ பேய் கத்துற மாதிரி சத்தம் கிடைச்சுடா. என்னடா உங்க 2 பேத்து கூட ஏதாவது சண்டையா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, நான் நல்லா தூங்கிட்டேன். நானும் சத்தம் கேட்டு தான் இருந்துச்சேன். ரோகிணி கத்துன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரோஹிணி குரல் தான் கேட்டுச்சு. என்னாச்சு ரோஹிணி? தெரியலங்க. இவரும் என்னை எழுப்பி அதுதான் கேட்டாரு. ஆனா எனக்கு எதுவுமே தெரியவே இல்ல. சத்தம் கேட்டு எல்லாரும் அலறி அடிச்சு எந்திரிச்சு வந்திருக்கிறோம். கத்துனதே அவங்க தானே. அண்ணி கனவுல ஏதாவது கத்துனீங்களா? தெரியல ரவி, நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கே ஒண்ணுமே புரியல. ஒருவேளை ரோகிணியோட அப்பா திரும்ப ஏதாவது பேயா வந்துட்டாரா? உயிரோட இருக்கும் போதே அப்பா பாதியிலே விட்டுட்டு போனவன் இப்ப பேயா வரானக்கும். ஒருவேளை இவங்க அம்மாவோட ஆவியா இருக்குமோ? மனோஜ், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியல. ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கு. சாமியை கும்பிட்டு திருநூறு எடுத்து நெத்தியில வச்சுட்டு போய் படு. போங்க, எல்லாரும் படுத்துவோங்க. டேய், காலைல எனக்கு வேலை இருக்குது. கத்துற இருந்தா சத்தம் போடாம கத்துங்க. ஏங்க, அது எப்படி சத்தம் போடாம கத்த முடியும்? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க, வாங்க. ஏய், யாரையுமே நிம்மதியா தூங்க விட மாட்டியா நீ? அவ என்ன பண்ணுவா? தூங்கும் போது ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும். உன் வாழ்க்கையில வந்த கெட்ட கனவே இவதான்டா. இவளுக்கு தனியா வேற கனவு வருதாக்கும். இவ கீழே தானே படுத்திருக்கா. ஆமாமா. சரி போய் படுப்போ. ஏய்,